இன்னைக்கு வந்து கோல்டு பிரைஸ் வந்து ரொம்ப பீக்ல இருக்கு. இப்போ உங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க இல்லையா, இப்போ அந்த வீட்டுல உங்க சைடு இருந்து சில நகை போடுவாங்க, மாப்பிள்ளை சைடு இருந்து உங்களுக்கு நகை போடுவாங்க இல்லையா, எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? மாப்பிள்ளை சைடுல இருந்தா அதான் சொன்னேனே ப்ரோ, அதாவது எதிர்பார்க்கல. நீங்க நகையெல்லாம் போட்டு கூட்டு போனா கூட்டு போற இடத்துல ஒழுங்கா வச்சு பாத்துக்கிட்டா போதும். நகை கொடுத்து விலைக்கெல்லாம் வாங்கணும்னு சொல்லுவோம். நாங்களும் கொடுக்கல, நீங்களும் கொடுக்க வேணாம். கூட்டு போற இடத்துல ஈக்குவல் ரைட்ஸா மரியாதை மதிப்போட நடத்தினீங்கன்னா போதும். கட்டின வேட்டியோட வாடா உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்க மேடம்? நான் எதுவும் எதிர்பார்க்கல, வீட்டுலதான் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்ப்பாங்க உங்க வீட்டுல? எங்க வீட்டுல எவ்வளவு போடுறாங்களோ அதுல 50 எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு போடுவாங்க உங்க வீட்டுல? தெரியாது, அவங்களுக்கு தான் கேட்கும். சரி, இப்போ நீங்க ஒரு பையன் கிட்ட இந்த ஃபேமிலியில எனக்கு இவ்வளவு போடணும்பா, நானே ஒரு தங்கம் எனக்கு இவ்வளவு போடணும்னு இருக்கும்ல, எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நானே தங்கமா இருக்கனால எதுவும் எதிர்பார்க்க. சீரியஸா நகையே வேணாம் எனக்கு வேணாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. நாங்க போட்டுக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும், நகையில எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்களுக்கு. நாங்க அதான் சொல்றோம்ல, பையன் மட்டும் கொஞ்சம் பையன் தங்கமா வேணும். தங்கமா பையன் இருந்தா போதும். நான் நாங்களும் தங்கமா தங்கமா இருக்கனால அந்த சைடு தங்கமா கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். வீட்டுல பாக்குற பையன் வந்து நான் தங்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும்.